வேதம். போலீஸ் கிட்ட மட்டும் நீங்க மாட்டிக்கவே கூடாது. மாட்டிக்க வேண்டிய நிலைமை வந்தா உங்க கழுத்துல இருக்கிற தாயத்தை உடனே நீங்க முழுங்கிடணும். இதுக்குள்ள இருக்கிறது சைனைடு. சைனைடை தின்னா என்ன ஆகும் தெரியுமா? தெரியாது பாஸ். தெரியாதா? சாப்பிட்டு பார். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் மாமுண்டியோட வேதம். போலீஸ் கிட்ட பிடிபட்டு ரகசியத்தை வெளியே சொல்லி ஒரு நாய் மாதிரி சாகிறத விட சைனைடை தின்னு வீர மரணத்தை அடையுங்க. அப்படியே செய்யலாம் பாஸ். இந்த சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி நான் தான். என்னோட தளபதி என் தம்பி சாமுண்டி. என்ன அது? என்ன எங்கயா கூட்டிட்டு போறீங்க? சொல்லுங்கயா. கண்ணை வேற கட்டிட்டீங்க. எங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? கல்லு முள்ளு வேற இருக்கு. ஐயோ விடுங்கயா. என்ன எவ்வளவு முரட்டு பசங்களா இருக்கீங்க? விடுங்கயா விடுங்க. தம்பி சாமுண்டி, எவன்டா இவன்? சாமுண்டியா, நான் தாங்க. தகவல் தமுக்குலிங்கம். ஏய், இவங்க எல்லாம் புதுசா சேர்ந்த ஆளுங்க போல இருக்கு. உங்களுக்காக இலவ மரத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருந்தப்போ இவனுங்க என் கண்ணுல துணியை கட்டி இழுத்து வந்துட்டாங்க. அவுத்து விடுங்க கட்ட. நம்ம ஆளுதான். அவுத்து விடுங்கடா. என்ன விஷயம் தமக்கு? இன்னங்க 500 1000 கொடுங்க. ஒரு தகவலுக்கு 500 கொடுத்து 1000 திருப்பி வாங்குறது என்னோட வழக்கம் இல்லையா? சரி, இந்தா. இந்த தடவை உங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆபீசர் அனுப்பியிருக்கு கவர்மெண்ட். அவரு மிலிட்டரி ஆபீசரா. இந்த தடவை உங்களை பிடிக்கிறது நிச்சயம் அப்படின்னு பத்திரிகையில எல்லாம் நியூஸ் வந்திருக்கு. 10 வருஷமா நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு தமக்கு. என்னத்த பிடிச்சாங்க? எவன்டா எங்க தம்பியை பிடிக்கிறவன்? அந்த ஆபீசர் எங்க இருக்கா இப்ப? இன்னொரு தகவலா? இந்த 500 வாங்கிக்கிட்டு 1000 கொடுங்க. எதுக்கு? ஒரு தகவலை சொல்றதுக்கு இந்த 500. இப்ப அந்த ஆபீசரை பத்தி இன்னொரு தகவலை சொல்றதுக்கு இன்னொரு 500 கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான். இது என்னோட வழக்கம். தரேன், சொல்லு. டிஐஜி ஆபீசர் ஜெகநாதன் ஃபாரஸ்ட் பங்களாவுல மகள் மருமகன் பேரனோட தங்கி இருக்காரு. அவருடைய 2வது பொண்ணு பட்டணத்தை IPS படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த 500 இவன் பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். பெரிய சம்சாரி ஆபீசர் போல இருக்கு. புது ஆபீசர் என் பழைய இடத்த தேடுறப்ப நான் புது ரூட்ல ஏன் வேலையை முடிச்சுக்கிறேன். என் கண்ணு ஏன் கட்டுறீங்க? கண்ணை மூடிட்டு போக சொன்னா போயிடுவல்ல. இந்த தமுக்க காட்டை தாண்டி கொண்டு விட்டுட்டு வாங்கடா. நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்து மேல ஏறி உட்கார்ந்தாலும் நான் எகிரி தான் கிடைக்கும். கரெக்டா தான் இருக்கு. ஐயோ குட் மார்னிங் சார். இந்தாங்க 500 1000 கொடுங்க. 500 வாங்கிட்டு 1000 கொடுக்கணுமா? பைத்தியமா உனக்கு? அது என் வழக்கம் சார். ஒரு தகவலுக்கு 500. மாமுண்டிய பத்தி தகவல் உங்களுக்கு வேணும் இல்ல? நான் சொல்றேன். முன்னாடியே வாங்கிக்கிறது எனக்கு வழக்கம் இல்ல. கொடுத்துட்டு தான் வாங்கிக்குவேன். அதாவது குடுக்கல் வாங்கல் கணக்கு. மாமுண்டி எங்க எப்போ எந்த இடத்துக்கு சரக்கு அனுப்புறாங்கறதை எல்லாம் ஒரு சினிமா கதையாட்டம் உங்களுக்கு சொல்றேன். இந்தாங்க 500 1000 கொடுங்க. நீ சொல்றது பொய் தகவலா இருந்தா? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் தொழிலுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். தொழில் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. அதை தவிர வேறொன்றும் இல்லை. இந்தாங்க 500 வாங்கிட்டு 1000 கொடுங்க. இந்த 1000. தேங்க்யூ சார். இப்ப சொல்லு.
Quick. Catch him. குண்டாரங்கா, தம்பி. இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ போயிடு. நான் அவனை தீத்து கட்டிட்டு வரேன். சரி தம்பி. ஆபீசர், இந்த சாமுண்டிய பிடிச்சுட்டதா நினைச்சு பெருமைப்படாத. என்ன அடைச்சு வைக்கிற அளவுக்கு ஒரு ஜெயில இந்தியாவுல இன்னும் எவனும் கட்டல. 24 மணி நேரத்துக்குள்ள ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடுவேன். பாக்குறியா? உன்னை தப்பிச்சு போக விட்டு சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கிற கண்ணுலடா என்னது இது? எக்ஸ்ரே கண். சேலஞ்சா? சேலஞ்சு தான். இவனுக்கு விளங்க மாட்டி ஜீப்ல ஏத்துங்க. ஓகே சார். சாமுண்டிய ஜெயில இருந்து தப்பிக்க வைங்க. அம்மா வைஜெயந்தி பயங்கரமான ஒரு கொள்ளக்காரனா இருந்துகிட்டு காட்டுக்குள்ள தனி சாம்ராஜ்யம் நடத்துற மாமுண்டிய பிடிக்கிற வேலையை கவர்மெண்ட் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. மாமுண்டிக்கு போலீஸ்காரங்களோட சப்போர்ட் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலும் என் முயற்சியை நான் பண்றேன். எந்த காரணத்தாலாவது அவனை என்னால கைது செய்ய முடியலன்னா நீயாவது அவனை கைது செய்வேங்கிற நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் தான் உன்னை IPS படிக்க வச்சு. மாமுண்டிய ஒழிச்சு கட்டுறது நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைங்கிறதை மறந்துடாது.